3 ஆண்டு காலத்திற்கு நிரந்தர துணைநிலை ஆளுநர் மத்திய அரசால் நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போது நியமிக்கப்பட்டுள்ள துணைநிலை ஆளுநர் அவர்கள் நாட்டின் பிரதமராக இருக்கும் மேதகு மோடி அவர்களிடம் நேரடி அதிகாரியாக செயல்பட்டுவர் என்று தெரிகிறது. அந்த அடிப்படையில் நிச்சயம் புதுச்சேரி மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கும் புதுச்சேரி மாநிலத்தினுடைய நீண்ட நாள் மக்களுடைய கோரிக்கையான மாநில அந்தஸ்து பிரச்சனை மத்திய நிதிக்குழுவில் புதுச்சேரியை சேர்த்தது, புதுச்சேரி மாநிலத்திற்கான கடன்களை தள்ளுபடி செய்வது உள்ளிட்ட பல்வேறு நம் மாநிலத்தினுடைய பிரச்சனைகளை மத்திய அரசிடம் நேரடியாக எடுத்து கூறி பிரச்சனைகளை தீர்க்கும் தகுதியுடையவராக இருப்பார் என்று நம்புகிறோம். அந்த அடிப்படையில் நம் மாநிலத்துடைய முதலமைச்சர் அவர்கள் துணைநிலை ஆளுநர் அவர்களிடம் இணக்கமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டு மாநில வளர்ச்சிக்காகவும் மத்திய அரசால் இதுவரை மறுக்கப்பட்ட மாநில உரிமைகளை பெறுவதற்கும் புதுச்சேரி மாநிலத்தினுடைய உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த பல்வேறு உறுதியான திட்டங்களை செயல்படுத்துவதற்கு போதிய நிதி உதவி பெறுவதற்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய செயல்பாடு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கடந்த ஆண்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு அரசால் வழங்கப்பட்ட இலவச சைக்கிள் கொள்முதல் செய்ததில் பெரும் ஊழலும் முறைகேடும் நடைபெற்றதாக அதிமுக சார்பில் ஆதாரத்துடன் எடுத்துக் கூறினோம். தரமற்ற சைக்கிள் விநியோகம், உபயோகப்படுத்த முடியாத சைக்கிள் குறிப்பிட்ட நிலை, இவையெல்லாம் பெற்றோர்கள் இந்த சைக்கிளை வாங்கின மாணவர்களுடைய பெற்றோர்கள் பழைய இரும்பு கடையில் 1500 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் விற்பனை செய்கிறத மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்தில் கொண்டு சென்றோம். அதே போன்று தரமற்ற சைக்கிள் கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட சைக்கிளை சட்டமன்ற வளாகத்துக்கு கொண்டு சென்று முதலமைச்சரிடம் அதை நேரடியாக காண்பித்து முதலமைச்சர் மற்றும் சட்டப்பேரவை தலைவருடன் நேரடியாக காண்பிக்கும் போது அப்போ மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 1-2 தினங்களுக்கு பிறகு அதிகாரிகளை அழைத்து பேசியதற்கு பிறகு இனி வருங்காலங்களில் இலவச சைக்கிள் அரசு சார்பில் வழங்க மாட்டோம், அதற்கு பதிலாக சைக்கிளுக்கு உரிய பணத்தை வங்கிகள் மூலம் நேரடியாக மாணவர்களுக்கு செலுத்தப்படும் என்றும், பணம் பெற்ற மாணவர்கள் பெற்றோர்கள் சைக்கிளை அவரவர் விருப்பப்படி வாங்கிக் கொள்வதை பள்ளியில் உள்ள தலைமை ஆசிரியருடன்
உறுதி செய்ய வேண்டும் என்று பத்திரிகையாளர் சந்திப்பில் நேரடியாக பேட்டியளித்தார். ஆனால் முதலமைச்சருடைய அந்த அந்த அறிவிப்பு கூட கல்வித்துறை, சமூகத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மற்றும் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் செயல்படுத்தாமல் திட்டமிட்டு வேண்டும் என்று நேரடியாக தரமற்ற இலவச சைக்கிளை கொள்முதல் செய்து அதன் மூலம் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிப்பதற்காக இந்த சைக்கிளை நேரடியாக கொடுக்கின்ற ஒரு செயலில் அரசு ஈடுபட்டிருக்கிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதை சம்பந்தப்பட்ட துறையுடைய அமைச்சர் ஒரு 2 சைக்கிளை கொண்டு வந்து அசம்பிளியில் வைக்கிறதும், இந்த சைக்கிளை நல்லா இதை பாருங்கன்னு சொல்றது, அதுக்கு இந்த அரசுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் அவர்கள் நல்ல சைக்கிள்னு சொல்றது, இதெல்லாம் ஒரு நகைப்புக்கு இடமான ஒரு செய்தியா இருக்கு. எப்போ கடந்த ஆண்டு அரசு சார்பில் இலவச சைக்கிள் பெறப்பட்டதுலையும் அந்த இலவச சைக்கிள் கொள்முதல் செய்யப்பட்டு அது மாணவர்களுக்கு வழங்கப்பட்டதுல முறைகேடு ஏற்பட்டதா மாண்பு முதலமைச்சர் அவருடைய கவனத்துக்கு கொண்டு சென்ற பிறகு, பல்வேறு விசாரணைக்கு பிறகு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இனிமேல் நாங்கள் சைக்கிள் கொடுக்க மாட்டோம், பணம் தான் கொடுப்போம்னு சொன்னாரோ, அதன் பிறகு இந்த அரசு வேண்டுமென்றே செய்வது என்பது ஒன்று இந்த பிரச்சனையில் மாண்பு முதலமைச்சர் ஒரு சரியான நடவடிக்கை எடுக்கிறாரா, இல்ல முதலமைச்சருடைய அறிவிப்பை ஒரு கேலி கூத்தான அறிவிப்பா சம்பந்தப்பட்ட அமைச்சர்களும் துறை அதிகாரிகளும் எடுத்துக்கொள்கின்றார்களா, இல்ல நாங்க இப்படிதான் செய்வோம், உங்களால முடிஞ்சது நீங்க எது வேணாலும் செஞ்சீங்க என்கின்ற நிலைப்பாட்டில் அமைச்சர்களுடைய செயல்பாடு இருக்குதா என்பது தெரியல. எனவே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டு தெரிவித்தது போன்று இலவச சைக்கிளுக்கு பதிலாக ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ரூபாய் 6000 வீதம் வங்கியில் பணமாக செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா பல பல நலத்திட்டங்கள் இன்றைக்கு இலவச துணி, இலவச அரிசி, அப்புறம் இந்த வீடு கட்டுற மானியம், இதெல்லாம் நேரடியாக வங்கி மூலம் தான் கொடுத்துன்னு வரீங்க. வாய்ப்பே இல்லை. போன வருஷம் கொடுத்த சைக்கிள்ல ஒரு 25% சைக்கிள் கூட இந்த வருஷம் பிள்ளைங்கிட்ட இல்லை. அது கூட 9200 பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய இந்த சைக்கிளுக்கு பதிலா எவ்வளவு கமிஷன் அதிகமா கொடுக்குறான்னு சொல்லி பார்த்துட்டு 13000 சைக்கிள் கொள்முதல் பண்றாங்க. எவ்வளவு? 9200 பிள்ளைங்க தான் படிக்குது. 9200 பிள்ளைங்களுக்கு தான் சைக்கிள் வாங்கணும். ஆனா அந்த கம்பெனிக்காரன் 13000 சைக்கிள் தயாரிச்சிட்டானா, அவன் குடோன்ல வச்சா வீணாயிடுமா. அதனால அதையும் அரசாங்கம் கொள்முதல் செஞ்சு அந்த சைக்கிளையும் கொள்முதல் செஞ்சாங்க இல்லையா. இது இவங்க எப்படிப்பட்ட நபர்கள் என்பதை புரிந்து கொள்ளணும். அதாவது அடுத்த ஆண்டுக்கு கொடுக்க போற பொருளுக்கு இந்த ஆண்டே கமிஷன் வராங்க பாருங்க. அடுத்த ஆண்டு மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பொருளுக்கு இந்த ஆண்டே பொருளை வாங்கி கமிஷன் வாங்கிக்கின்னு இப்ப அந்த சைக்கிள் எங்க போச்சு? அந்த சைக்கிள் இருக்குதா இல்லையா? அந்த சைக்கிளுடைய நிலைப்பாடு என்ன? அப்ப அந்த சைக்கிளையும் சேர்த்து விநியோகம் பண்ணதுக்கு இந்த வருஷமும் நீங்க சைக்கிள் வாங்கி கொடுக்குறீங்க சந்தேகம் வருது. இதெல்லாம் மாண்பு முதலமைச்சர் ஏனோ தானெல்லாம் போயிட்டு இருக்கக்கூடாது. முதலமைச்சர் ஒன்று சொன்னீங்க இல்லையா, அடுத்த ஆண்டு நாங்க இலவச அதாவது சைக்கிள் கொடுக்க மாட்டோம், பணம் தான் கொடுப்போம்னு சொன்னீங்க இல்லையா, அதை ஏன் முதலமைச்சர் நிறைவேற்றல? முதலமைச்சர் அப்போ அமைச்சர்களுடைய கைப்பாகவே செயல்படுறாரா முதலமைச்சர்? அமைச்சர்கள் தப்பு பண்ணாங்கன்னா அதுக்கு துணை போகணும்னு நினைக்கிறாரா முதலமைச்சர்? அமைச்சர்களுடைய தவறுகளையும் அதிகாரிகளுடைய தவறையும் தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை இந்த முதலமைச்சருக்கு இல்லையா? நீங்க தானே சொன்னீங்க நாங்க பணம் கொடுப்போன்ட்டு, இப்ப ஏன் சைக்கிள் கொடுக்குறீங்க? அப்ப சைக்கிள் கொடுக்குறேன்னு சொல்லும் போது அதுக்குரிய விளக்கத்தை முதல்ல சொல்லணும் முதலமைச்சர். இந்த மாதிரி எல்லா விஷயத்திலுமே தொடர்ந்து இந்த அரசாங்கம் என்பது ஊழல் மிக்க, முறைகேடு மிக்க ஒரு அரசா இருக்குது. இதுல முதலமைச்சர் ஒரு சரியான நிலைப்பாட்டை எடுக்கணும்னு சொல்லிட்டு அதிமுக சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ பணத்துக்கு பதிலாக அரிசி போடுறேன்னு சொல்றீங்க. எனவே இந்த இலவச அரிசி வழங்குவதில் எந்த விதமான முறைகேடும் ஊழலுக்கும் இடமளிக்காமல் தரமான அரிசியை தங்குதடையின்றி மாதந்தோறும் மக்களுக்கு வழங்குவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கணும்.
இந்த இலவச அரிசி வழங்கக்கூடிய இந்த இதுல வந்து இப்ப புதிய வரக்கூடிய துணைநிலை ஆளுநர் அவர்கள் கூட நேரடியாக தலையிடுறாங்க அதுல. ஏன்னா கடந்த காலத்துல வந்து இலவச அரிசியில வந்து ஒரு கிலோவுக்கு கடந்த கால காங்கிரஸினுடைய ஆட்சியில ஒரு கிலோவுக்கு 5 ரூபாய் கமிஷன் வைக்கப்பட்டது. முட்டை வாங்கி கொடுத்ததுல கூட கமிஷன் வச்சுக்க, எல்லாத்திலும் கமிஷன் கவர்மெண்ட் இன்னும் அதெல்லாம் தொடர்ந்துன்னே இருக்குது. அதனால வந்து இப்ப புதிதாக வரக்கூடிய துணைநிலை ஆளுநர் அவர்கள் இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நேரடியாக தலையிட வேண்டும் என்று அதிமுக சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். இது சம்பந்தமா வந்து துணைநிலை ஆளுநர் அவர்கள் இங்க புதுசா பொறுப்பேற்ற பிறகு அதிமுக சார்பில் நிச்சயமாக அவரை சந்தித்து பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த அரசாங்கத்தினுடைய முறைகேடுகள், தவறுகள், நிதி கசிவுகள், இது போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து அதிமுக சார்பில் நாங்கள் எடுத்துரைக்க இருக்கிறோம். இப்போ சட்டமன்ற கூட்டத்தொடர் வந்து துவக்கப்பட இருக்குது. பிஜேபி சம்பந்தமா அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனையாக இருந்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்களால் பல்வேறு விதமான பிளவுகள் ஏற்பட்டுள்ளதாக தொடர்ந்து செய்தி வருது. இதுல வந்து அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் இந்த அரசு மாதிரி ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தனது கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை தன் வசம் வைத்துக் கொண்டு தேர்தலை சந்திப்பதற்கு தயாராக வேண்டும். ஏன்னா வந்து நடந்து வரக்கூடிய இந்த வந்து ஒரு மாத செயல் என்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி மாறுவதற்கும் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் விலை போவதற்கும் ஒரு சில அரசியல் கட்சிகள் இதை பயன்படுத்தி கொண்டு ஆட்சி மாற்றத்திற்கு தயாராக இருப்பதும், ஒரு சில அரசியல் கட்சிகள் கூட்டணி கட்சிகளையே கைட்டு விட்டுக் கொண்டு வேறு கட்சியோடு துணையோடு ஆட்சி மாற்றம் செய்வதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருப்பதா தெரியுது. இது வந்து புதுச்சேரி இதே நிலை நீடித்தா வந்து புதுச்சேரி மாநிலத்திற்கு ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் எதிர்காலத்தில் இன்னும் வந்து ஒரு மாசத்துக்குள்ள நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனாலதான் நாங்க சொல்றோம், மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை தன் வசம் வைத்துக் கொண்டு ஜனநாயக ரீதியில மீண்டும் பொது தேர்தலை சந்திப்பதற்கு அவர் தயாராகும் முன்வரணும்னு கேட்டுவோம். புரியல? பிஜேபி எம்எல்ஏ எல்லாம் கொஞ்சம் பேர் அவங்களை பார்த்து சந்திச்சு பேசிக்கிறாங்களே, ரொம்ப நேரம் பேசினாங்கல்ல. அவங்க என்ன பேசினாலும் அவர் சொல்றாங்க குறுக்கோயில நாங்கள் ஆட்சியெல்லாம் நாங்கள் சந்திக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டில் வந்து மாண்புமிகு புரட்சியாளர் அம்மா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை குறுக்கு வழியில கவிழ்ப்பதற்கு பல தந்திரங்களை செஞ்சவங்க தான் இவங்க திமுக. அதே தந்திரங்களை அவங்க நிச்சயமா இங்கேயும் அவங்க செய்வாங்க. புதுச்சேரி மாநிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க, ஒன்று செய்வாங்க. அவர் கூட மதிப்புக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் பிரதமருடைய தலைமையில் கூட்டப்படுகின்ற அந்த திட்டக்குழு கூட்டத்திற்கு 5 நாட்களுக்கு முன்பு நேரடியாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். இந்த திட்டக்குழு கூட்டத்தில் நாங்கள் கலந்துக்குவோம்னு சொன்னார். ஆனால் அதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திட்டக்குழு கூடுவதற்கு ஒரு நாளுக்கு முன்பு திட்டக்குழு கூட்டத்தில் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம். ஏன் கலந்து கொள்ள மாட்டோம்னு சொல்றதுக்கு என்ன சொல்றாரு? தமிழ்நாடுன்னு பேர் வரல பட்ஜெட்ல, தமிழ்நாட்டுக்கு போதிய நிதி கொடுக்கல. இவங்க என்ன நிதி கேட்டாங்க, அவங்க என்ன கொடுத்தாங்கலாம் தெரியாது எங்களுக்கு. இருந்தாலும் அவங்க மத்திய அரசை எதிர்க்கணுன்ற ஒரு அம்ச கோரிக்கையில அவர் அந்த கூட்டத்தை புறக்கணிச்சார். அந்த மாதிரி திமுகவை பொறுத்தமட்டில் ஒன்று சொல்லுவாங்க, ஒன்று செய்யலாம். அதுபோல புதுச்சேரி மாநிலத்தில் நாங்கள் குறுக்கு வழியில ஆட்சிக்கு வர மாட்டோம்னு ஒன்று சொல்லலாம், ஆனா குறுக்கு வழியில ஆட்சிக்கு வரலாம். அப்புறம் ஆமா, எதிர்கட்சி தலைவர் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர மாட்டேன்னு சொல்றாருன்னா புதுச்சேரி மாநிலத்தை நல்லாட்சி நடத்த கொண்டு வரலாம். இந்த அரசு ஊழல் மிகுந்த அரசுன்னா கொண்டு வரலாம். இந்த அரசு அயோக்கியத்தனமான கவர்மெண்ட் நடக்குது அப்படின்னா கொண்டு வரலாம். இந்த அரசு ஸ்திரத்தன்மை இழந்த அரசுன்னா கொண்டு வரலாம். இது வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவது எதிர்கட்சியினுடைய தலையாய கடமை. நீங்க என்ன வேணாலும் செஞ்சீங்க, நீங்க என்ன வேணாலும் போங்க, நாங்க நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர மாட்டோம் போது அப்போ ஆளக்கூடிய இந்த பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மறைமுகமான ஆதரவு நாங்கள் கொடுத்துருக்கிறோம் என்பதை வந்து
அது வந்து உங்க உறுப்பினர் கையெழுத்து போட்டு கொடுக்கணும், 6 பேர் கொடுக்கணும். கொடுக்கும்போது ஸ்பீக்கர் வந்து கேட்பார். அது வேற விஷயம். அவங்க போய் வந்து ஆதரவு கேட்கறாங்க. அதாவதுப்பா இவங்களே பிஜேபி உள்ளவங்க சுயேட்சை எம்எல்ஏ இவங்களே சேர்ந்தே கொடுக்கலாம். நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு 6 எம்எல்ஏ இருந்தா போதும். இவங்க போய் திமுக தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே போறாங்க. நீங்க அவரை கேளுங்க, அப்படிப்பட்ட அறிவாளிகளை ஏன் போனாங்கன்னு. இவங்க போய் கேட்கதான் அவர் சொல்றாரு. சிவா அவரே சொல்லல. இவங்க போய் வந்து நீங்க நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுங்கன்னு கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யார் கேட்டது? பிஜேபி இருக்கிறவங்க திமுக போய் கேட்கறாங்க. அப்ப அவர் அடுத்த நாள் அவர் வந்து பதில் சொல்றாரு, நாங்க வந்து குறுக்கோயில் ஆட்சிக்கு வர மாட்டோம், நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுக்க மாட்டோம். உங்களை யார் குறுக்கோயில் ஆட்சி வர சொன்னது? அப்ப உங்களை பார்த்தவங்க சொன்னாங்களா? எங்களை பொறுத்த மட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் புதுச்சேரி மாநிலத்தில் பிஜேபியை எதிர்க்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி இல்லை. அதனால அவங்களுடைய நிலைப்பாடை பத்திலாம் எங்களுக்கு கவலை இல்லை. தினந்தோறும் மத்தியில் ஆட்சி நடத்தக்கூடிய இந்த நாட்டினுடைய பிரதமரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் பல பிரச்சனைகளுக்கு, உண்மையான பிரச்சனையா இருந்தாலும் சரி, உண்மை இல்லாத பிரச்சனையா இருந்தாலும் சரி, டெய்லி எதிர்ப்பார். ஆனால் புதுச்சேரி மாநிலத்தில் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசை பற்றி திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வார்த்தை கூட தப்பா பேச மாட்டாங்க. இதான் தமிழக திமுக, புதுச்சேரி திமுக. பாஜக சட்டமன்ற உறுப்பினர் குற்றச்சாட்டு சொன்னாங்களா? இல்ல திமுக சொல்லுதா? பாஜக எந்த எம்எல்ஏ சொன்னாங்க குற்றச்சாட்டு? அவங்க என்ன எனக்கு தெரியல, என்ன குற்றச்சாட்டு சொன்னாங்க? அங்கெல்லாம் எம்எல்ஏ சொன்னாரு. அவர் சுயேட்சை எம்எல்ஏ தானே. பிஜேபி எம்எல்ஏ யார் சொன்னதா? அரிசியா? அரிசி வந்து ஊழல் இல்லாம, முறைகேடு இல்லாம ஒரு ஐஏஎஸ் ஆபிசருடைய தலை நிறைய பேர் வாய் திறந்துக்கிறாங்க. அரிசின்னு ஒண்ணு அப்படியே பாத்தீங்களா? ஒரு 3,60,000 காடு, ஒரு காடுக்கு 20 கிலோ, என்ன ஆச்சு? 7,20,000 கிலோ ஆகுதா? ஆமா, 72 லட்சம் கிலோ. ஆமா, ஒரு கிலோக்கு சும்மா ஒரு 5 ரூபான்னு போனா 13 7 35 3,5 கோடி ரூபாய் ஒரு மாசத்துக்கு. ஒரு வருஷத்துக்கு 40 கோடி தான், வேற ஒன்றும் இல்லை, பெருசா இல்லை. சாப்பிட்டு